இவர்கள் ரசிகர்கள் கட்சிக்கு ஈடுபட வர்றாங்க, பண்ணுறாங்க. ஆனால் இவர்களுக்கு அனுபவம் இருக்குமானா இருக்காது. அப்போது இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அரசியல் தெரிந்த மூத்த தலைவர்கள் பலர் கட்சிக்குள்ளே வருவாங்க, மற்ற கட்சிகள்லேருந்து வருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஆகர்ஷித்து அவர்களுடைய அனுபவம், இவர்களுடைய வேகம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கட்சியை நகர்த்த வேண்டும். அப்போ அவர்கள் வரும்பொழுதே பல பஞ்சாயத்துகளை கொண்டு வருவாங்க. சொன்னார்ல, நான் போய் பேசுகிறேன், மறுநாள் இவர்கிட்ட வருதுன்னு. அதுதான் நீங்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க தலைவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இவர் இந்த நிர்வாகி சரியில்லை சார், இவர் இன்டெலிஜென்ஸோட லிங்கில் இருக்கார், சில இதெல்லாம் தகவல் வந்திருக்கு, நீங்கள் நம்பி சில விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க சார், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவோம் அவர் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, அவரை கூப்பிட்டு நீ இன்டெலிஜென்ஸோட லிங்கில் இருக்கியாங்க அவர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும்? ஒருத்தனை தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாவட்டத்தில், அவன் திமுக ஆளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பான், கட்சியை வளர்க்காமல் பார்த்துக்குவான். அப்போ அவனை கண்டுபிடிச்சி நீ தூக்கி அடிச்சுட்டு உண்மையான தொண்டனை அங்கே மாவட்ட செயலாளர் அனுப்புவாங்க. இன்னொருத்தன் கட்சியில் அந்த கட்சியில் இருப்பான், அவன் சொந்தக்காரன் இந்த கட்சிக்கு அனுப்புவான், நான் அதில் இருந்துக்கிறேன், நீ இதில் இருந்துக்கிறேன். அப்போ உள்ளூரை இந்த வேலை நடக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆடியோ உண்மை இல்லை, பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஆடியோவில் இருக்கிற விஷயம் இது இப்படிலாம் நடக்குதாயா அப்படின்னு நீங்கள் போய் கீழே இருக்க தொண்டர்கள், நிர்வாகிகள், நம்முடைய புதுசாக இப்போ கிடைச்ச தாவேகா நண்பர்கள், ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாரையும் கேளுங்க. சார் எதுக்கு சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படிங்க பேசலாம்? உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும், விஜய் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வரும், விஜய் ஏதாவது அப்டேட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் உள்ளேருந்து வேற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த கட்சியின் வியூக அமைப்பாளர், ஆலோசகர்னு சொல்லப்படுகிற ஜான் துரைசாமி அவர்களுடைய ஆரோக்கியசாமியா அந்த அளவுக்கு தெரியுது, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 6 நிமிடங்களுக்கு மேலே பேசுகிறாரு. பேசுகிறது எல்லாமே ஒரே ஒரு பொருள் தான், விஜயை நெருங்க முடியலை, அப்படியே விஜய்கிட்ட சொல்கிற விஷயம் புஷி ஆனந்த் பக்கம் போகுது, எல்லாமே புஷி ஆனந்த் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, 2% கூட தாவேகா தேராது அப்படின்ற ஒரு இடத்துக்கு இது போகுது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது திட்டமிட்டு வெளியிடப்பட்ட ஆடியோவா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவேகாவினர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சோஷியல் மீடியாவில் இது ஆளுங்கட்சி திட்டமிட்டு இந்த வேலையை பண்ணுது, எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதில் உண்மை என்ன? நான் கூட என்னுடைய ட்விட்டரில் போட்டிருந்தேன், இந்த ஆடியோ உண்மையாக என்னன்னு தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆடியோ உண்மையாக என்னன்னு தெரியாது. ஆமாம், ஏன்னா ஏஐயில் கூட உருவாக்கலாம். அவங்க குரலை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் யாராவது பேசி அதை ஏஐக்கு மாற்றி அதை மாற்றிடலாம், உண்மையாகவும் இருக்கலாம். நான் கேட்ட 2-3 பேர் அவர்கிட்ட நெருங்கி பழகுகின்ற மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், இவங்கள்ட்ட நமக்கு பரிச்சயம் இல்லையா, அவர் குரல் பரிச்சயம். ஆமாம், அவங்கள்ட்ட கேட்டப்போ கண்டிப்பாக இது அவருடைய குரல் தாங்க, சந்தேகமே வேணாம் அப்படின்ட்டாங்க. சூடம் ஏற்றி. ஆமாம், சந்தேகமே வேணாம் அப்படின்ட்டாங்க. அவர்கிட்ட ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிற சில பேர். அப்போ அவருடைய குரல் தான். இது ஆடியோ உண்மையா பொய்யா அதுக்குள்ளே போக வேணாம். ஏன்னா இப்போல்லாம் அதான் நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாமே அதை ஜஸ்டிஃபை பண்ணிடுறது, அது வேணாம், நமக்கு வேணாம். அது உண்மையாக இருக்கட்டும் இல்லை பொய்யாக இருக்கட்டும், அதுக்குள்ளே போக வேணாம். ஒருவேளை பொய்யாக இருந்தால் கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. இங்கே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன இருக்கிறது அப்படின்றதும் ஒரு கேள்வியாக நாம் பார்க்க. குழப்பத்தை ஏற்படுத்த என்ன இருக்குன்னா, என் குழப்பம் ஏதாவது இயங்கிக்கிட்டு இருந்தால் தானே நீங்கள் குழப்பம் ஏற்படுத்த முடியும். இல்லை, கட்சி உள்கட்டமைப்பில் ஏதாவது இயக்கம் இருக்குது, வெளியில் அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கட்சிக்குள்ளே அவங்களோட அமைப்பு அது ரீதியிலான செயல்பாடுகள் இருக்க தானே செய்யும். கட்சிக்குள்ளே நான் சொல்லுங்கள். இல்லை சரி, இப்போ இந்த கட்சிக்குள்ளே இப்போ மாவட்ட நிர்வாகிகளை யார் நியமிக்கிறது? சென்னைக்கு யார் மாவட்ட செயலாளர்? இல்லை சார், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் தெரியாது சார். மாநில நிர்வாகிகள் யார்? மாநில நிர்வாகி, மாநில பொருளாளர் யார்? தெரியாது. இந்த லெவல் தான் இருக்குது. ஏன் தெரியாதுன்னா, இப்போ ஆரம்பத்துலேருந்தே அதை தான் நான் சொல்கிறேன், அதைத்தான் அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த தெரியறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கட்டும், அதுக்கு கால இன்னும் ஒன்று இருக்குது. இப்போ இப்போ இந்த கட்சியோட இந்த ஒரு மாற்றம் வருது அப்படின்னா நம்ம வரவேற்கிறதுல ஆளாக நான் இருந்தேன். பல பத்திரிகையாளர்கள் மாநாடு நடக்காது, விளங்க மாட்டார், அப்படி இப்படி சாபம் விட்டு இருந்தாங்க.
என்னுடைய கேள்வியெலாம் என்ன இருந்ததுன்னா, ஏன் இவர் வரக்கூடாது? அரசியலில் இன்றைக்கி இருக்கிற தலைவர்லாம் பார்க்கும்போது விஜய்லாம் ஒன்றுமே தகுதி இல்லாதவர்லாம் சொல்ல முடியாது. ஏன் வரக்கூடாது அவர்? நல்லது பண்ணணும் ஒருத்தர் அந்த இது வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வராருன்னா நல்ல விஷயம் தானே, வரட்டும். ஆனால் அவர் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணணும். யார் எதிரின்னு அவர் விரல் நீட்டி காமிக்கணும். சும்மா அப்படி இப்படி கமலஹாசன் மாதிரி என்ன போட்ட புரியாதுன்ற மாதிரி பண்ணிங்கன்னா யாரோ எங்கேயோ அப்படின்ற மாதிரிலாம் நடக்காது. பண்ணணுன்னா அவர் அழகாக பண்ணார். அப்போ நமக்கு சந்தோஷமாக இருந்தது, ஒரு மாற்றம் அரசியலில் வருது அப்படின்றப்போ. ஆனால் அப்படி கவனிக்கும் பொழுது தான் யார் நிர்வாகிக்கின்றது நம்ம ரொம்ப அது யார் பொருளாளர் வெங்கட்ராமன், தலைமை நிலை செயலாளர் ராஜசேகர், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தலைவர் விஜய், இந்த 4 பேர் எனக்கு தெரியும். அதை மீறி கொஞ்சம் மாவட்டத்தில் இருக்கிற சில பேர் அவங்க பொறுப்பில் இருக்காங்க இல்லைன்றதை தாண்டி கொஞ்சம் பேரை தெரியும், கொஞ்சம் நெருக்கமாக பேசுகிற ஆட்களும் தெரியும். அப்போ இந்த இதில் உங்களுக்கே தெரில பாருங்கள், மாநில பொருளாளரே தெரில உங்களுக்கு, புரியுதா? அப்போ அந்த லெவலில் இருக்கும்போது நீங்கள் எப்படி கட்சிக்குள்ளேன்னு பேசுவீங்க? அதனால் இது நிலமை. இந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஆடியோ பொய்யோ தப்போ, சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா தொண்டர்களுடைய மனதிலும் இந்த எண்ணம் இருக்கிறது. இது இந்த புஷி ஆனந்த் பற்றிய விமர்சனங்கள், கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகராது, இந்த மாதிரி தடையாக அவர் இருப்பது, எல்லா விமர்சனமும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. தொண்டர்களில் 2 வகை. ஒன்று ரசிகர்கள் எல்லோருக்குமே புஷி ஆனந்த் பிடிக்கும். ஏன்னா அவர் ரசிகர் மன்றத்துடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மாடல் அதுக்கு தான். அந்த மாடலை கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்போ அவர் அதுக்கு கரெக்ட் ஆப்டான ஆள். தமிழ்நாடு ஃபுல்லாக ரசிகர்கள் விஜய்க்கு எந்த அளவுக்கு மரியாதையோ சேம் அதே மரியாதை புஷி ஆனந்த் அதே படை தானே இங்கேயும் உள்ள வர கொடுக்குறாங்க. இப்போது அதே படையை வைத்துக்கொண்டு இவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அதில் நிர்வாகிகளாக தொண்டர்கள் இது ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறார்கள். அந்தந்த பொசிஷனில் நிர்வாகிகளாக அங்கங்கே அமைப்புகள் நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாம் வர்றாங்க. தொண்டர்களாக ரசிகர்களாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமா வரும், அதை கொண்டாடுவாங்க, ஒரு மன்றம் இது கூட்டுவாங்க, யாருக்காவது 10 பாய் தலகாணி நிவாரண உதவிகள் அரிசி மூட்டை அது எதாவது கொடுப்பாங்க, அதோட கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அரசியல் இயக்கம்னு வரும்பொழுது தான் ஆரம்பிக்கிறது. என்ன ஆரம்பிக்குது? ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னா அந்த கட்சி 38 மாவட்டத்தில் நிர்வாகிகள் போடணும். ஒரு நிர்வாகியாக போட முடியும்? செயலாளர், தலைவர், பொருளாளர், அவைத்தலைவர், அவருன்னு ஒரு 10-15 பேர். அப்போ 38 மாவட்டத்துக்கு அந்த அமைப்புகள் இருக்கும். மேலேருந்து மாவட்டத்திலேருந்து மாநிலத்திலேருந்தே வரும், கீழே ஒன்றியம் வட்டம் வரைக்கும். இப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கான பொறுப்புகள் போடணும். நீங்கள் கட்சி ஆரம்பித்து 26 ஆட்சி பிடிக்க போகிறீங்க, அதானே உண்மை? ஆமாம். அப்போது 26 ஆட்சியை பிடிக்கணும்னா இப்போ நீங்கள் எவ்வளோ மிலிட்டண்ட்டாக இருக்கணும்? 26 ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிற திமுக தொகுதி பொறுப்பாளர் முடித்து, பகுதி அளவில் முடித்து, வார்டு லெவலில் முடித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. எல்லாம் விட்டமின் சி, டி, இ, எஃப் எல்லாமே போய் எல்லா தொகுதியும் செட்டில் ஆயிடுச்சு. தேர்தல் வந்தால் வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் இந்த தேர்தலில் அவங்க பண்ணுற அந்த பூத் ஏஜென்ட் பண்ணுற ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவங்க அந்த சட்டத்திட்டம் முதற்கொண்டு தெரிஞ்ச ஆள் தான் பூத் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு இதுலேயும் எலெக்ஷன் பண்ணுவாங்க. பூத் ஏஜென்ட் தான் வாக்கு எண்ணுகிற இடத்துலையும் இருப்பாங்க. சின்ன பிரச்சனைனாலும் அவங்க தான் சட்டை போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த சட்டம் தெரியுது, எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பக்கா செட்டப்போட டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. பிஜேபிக்கு அது மைனஸ். ஆனாலும் அவங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாங்க. காங்கிரஸு தேவையில்லை, காங்கிரஸ் இவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதேமாரி தனியாக காங்கிரஸ் இருக்கிற பகுதிகளில் காங்கிரஸை பார்த்துக்குவோம். இப்படி அப்போ நீங்கள் ஆட்சியே பிடிக்கிற அளவுக்கு வர்றீங்கன்னா, நான் சொன்ன இந்த செட்டப்பு ஏற்கனவே இருக்கிற கட்சி மறுபடியும் ட்ரைனப் எடுத்துக்கிறான். அதாவது ஒரு பாக்ஸரு மீண்டும் பாக்ஸிங் போகும்போது, இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயரு மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். கரெக்டாக? நெட் ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் பண்ணுவான். அப்போ எதுவுமே பண்ணாமல் நேராக போய் களத்தில் அன்றைக்கி போய் பேட்டை பிடிக்க மாட்டான். அப்போது நான் ஜெயிச்ச டீம்னு சொல்லிட்டு நான் நேராக ஃப்ளைட் பிடிச்சி அங்கே வந்துடுறேன்பா பார்த்துக்கலாமான்னா, ஃப்ளைட் பிடிச்சி வந்தால் கூட அவர் அந்த மேட்ச்சில் கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் அவர் அந்த இதுக்கெலாம் மாறி தான், சீதோஷ் நிலைமைலாம் மாறி தான் வரணும். ஒரு மேட்ச்சுக்கே எப்படின்னா ஒரு ஆட்சிக்கு எப்படி இருக்கணும்? அப்போது இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவர்கள் ரசிகர்கள் கட்சிக்கு ஈடுபட வர்றாங்க, பண்ணுறாங்க. ஆனால் இவர்களுக்கு அனுபவம் இருக்குமானா இருக்காது.
அப்போது இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அரசியல் தெரிந்த மூத்த தலைவர்கள் பலர் கட்சிக்குள்ளே வருவாங்க, மற்ற கட்சிகள்லேருந்து வருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஆகர்ஷித்து அவர்களுடைய அனுபவம் இவர்களுடைய வேகம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கட்சியை நகர்த்த வேண்டும். அப்போ அவர்கள் வரும்பொழுதே பல பஞ்சாயத்துகளை கொண்டு வருவாங்க, இல்லை வரும்போதே வேறு எதிர்பார்ப்போடு வருவாங்க, இல்லை அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கும், இல்லை இவர் வந்தால் சிக்கல்னா அவரை தடுக்கணும், இவர் வந்தால் கட்சிக்கு யூஸ் ஆவார்னா அவரை வர வைக்கணும். இப்படி எல்லா மட்டத்துலேயும் அப்புறம் ஊர் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, அணிகள், கட்சி அணிகள் பஞ்சாயத்து எல்லாத்தையும் வரும். இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு இதெல்லாம் போட்டு நகரணும். அப்படி நகர்ந்தாலும் பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும், அந்த பஞ்சாயத்தை கலைஞ்சிட்டு நகர்ந்துகிட்டே இருக்கணும். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாம் கட்சிக்குள்ளே பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் தேர்தலை சந்திக்கவே முடியாது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்தாலே நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது. ஏன்னா நீங்கள் புதுசு. இந்த தொகுதியில் இப்போ திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதினா இந்த தொகுதிக்குள்ளே எது எல்லை. நாங்களாம் ஒரு 90கள்லாம் கட்சியில் இருந்தப்போ பிரச்சாரம் பண்ணுவோம். அப்போ மதிமுக இதுவும் கூட்டு சிபிஎம்மும் பிரச்சாரம் பண்ணுறோம். திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி எங்களுக்கு பொறுப்பு. நாங்கள் போய் 1000 விளக்கில் பிரச்சாரம் பண்ணுகிறோம். ஒரு தெரு தானே 1000 விளக்குங்க. அப்போ தெரியணும்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அடுத்த தடவை என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன், இந்த தெரு வரைக்கும் 1000 விளக்கு, இது வரைக்கும் திருவள்ளிக்கேணி, இது வேறு தொகுதிக்கு வருது, சொல்லுவோமா மாட்டோமா? இப்போ அதில் எந்த அளவுக்கு ட்ரைனிங் இருப்பாங்கன்றீங்க. அப்போது இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறது, எல்லா விஷயத்துலேயும் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகிறது, அவங்க பிரச்சாரத்தை எப்படி நம்ம முறியடிக்கிறது, போலீஸை விட்டு பண்ணோம். அதிமுக இப்போ ஆளுங்கிட்ட கட்சினா என்ன பண்ணோம், உங்களை போலீஸை விட்டு தொல்லை கொடுக்கும், உங்களை விலைக்கு வாங்கும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உங்களை ஆஃப் பண்ண பார்க்கும். என்னென்ன பண்ணல, ஒரு 2 கேஸை போட்டு ஒரு 2 நாள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் ஆகிடுவீங்க. அதை மீறி வரணும் மிலிட்டண்ட்டு. அப்போ இது எல்லாமே அரசியலில் சந்திக்கணும். அப்போ இதை சந்தித்து வந்தவன் யார்? ஏடிஎம்கே, இங்கே டிஎம்கே. இப்போ நீங்கள் தனியாக போய் இந்த இது பண்ணாலும் சாத்தியமில்லை. அப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காகவாது ஒரு தடவையாவது பண்ணணும். இந்த பிரச்சனைலாம் இருக்குதுங்க. இது நாங்கள் சொல்கிறது கட்சிக்குள்ளே தேர்தல் இது. ஓகே. ஆனால் கட்சியை நீங்கள் வளர்க்குறதுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஓகே. எப்படின்னு வித்தியாசம் சொல்லி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் தெரியாமல் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை தெரியாமல் புசி ஆனந்த் இது பண்ணலை. தெரியாமன்றத விட அவர் ஒரு நல்லது செய்யணும், இல்லை ஏதாவது நம்மளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஓகே, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இதை நம்ம பயன்படுத்தணும்னு முடிவெடுத்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவரோட நோக்கம் உயர்ந்த நோக்கம்னே வச்சுக்கோங்க, ஆரம்பிச்சிட்டாரு. பேசியிருப்பார் இல்லையா இத்தனை பேர்கிட்ட, நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் அவங்கள்ட்ட பேசியிருப்பார் இல்லையா? அதுதான் இப்போ பிரச்சனை. அவர் யார்கிட்ட பேசியிருக்கார், அவர் எங்கே இந்த இதை ஒருவேளை ஆரம்பத்தில் பேசியிருக்கலாம். பேசி சில பேருடைய இப்போ தீர்மானங்கள்லாம் வந்தப்போ பார்த்தா அது என்ன புசி ஆனந்த் எழுது, வெங்கட்ராமன் எழுதுனதா? இல்லை, அதை எழுதுனது வேறு ஆட்கள். அப்போ இந்த விஷயங்கள் என்ன பண்ணணும், என்ன ப்ரெசன்ட் பண்ணணும், அப்புறம் ஸ்ட்ராட்டஜி டீமு ஜான் ஆரோக்கியசாமி, அப்போ அவரு ஃபுல்லாகவே என்னென்ன பண்ணணும் ஏதுன்னு பார்த்துருப்பார். அதெல்லாம் ஓகே ஆகிருக்கும். மாநாடு முடிந்து அடுத்த கட்டம் நகருது இல்லை. இப்போ எல்லாம் பண்ணி கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. காதலிக்கும் போது நீ டெய்லி நல்லா அயன் பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டுன்னு எப்போவுமே ப்ளஸ்ஸாக காமிச்சிக்குவார். கோவம் வந்தால் கூட சிரிச்சிக்கிட்டே கோவப்படுவார். அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சோடனே மறுநாள் காலிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும். காலைல போய் பால் வாங்கிட்டு வரணும், இவர் 10 மணிக்கு எந்திக்கிறவர் இருப்பார். அப்போ என்ன ஆகும், சண்டை வரும், மார்க்கெட்டு போகணுன்னுவாங்க, அது பண்ணு. அப்போ நெகட்டிவ் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த இதையும் பார்க்கணும்ல. நீங்கள் ப்ளஸ்ஸு வரைக்கும் எது மாநாடு பேசிட்டீங்க 45 நிமிஷம், அதுக்கு பிறகு கட்சி நகர்த்தணும்ல. அதில் ஜான் ஆரோக்கியசாமி எக்ஸ்பர்ட்டு, நார்த் இந்தியாவில் அரசியல் கட்சிகள்லேருந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் இப்படி போகணுன்னு சொல்கிறப்போ இது நான் இப்படி தான் இருப்பேன். அந்த அடமெண்ட்டுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அப்போ அவர் விஷய ஞானம் இல்லாமல் இருக்கலாம். அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா, அந்த அடமெண்ட்டுக்கு விஷய ஞானம் இல்லைன்னா அவர் எப்படி சார் வச்சிருப்பார்? கூடவே வச்சிருக்காரு இல்லையா இத்தனை வருஷம். அவர் இவரை நம்புனா என்ன பண்ணுவீங்க? அவர் நம்பினா இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, முதலாளி சொந்தக்கார ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, பார்ட்டி மட்டம் ஒன்றுக்குமே லாய்க்கலைன்னு, ஆனால் டெய்லியும் உங்களுக்கு தொல்லை கொடுக்குது. நீங்கள் எதாவது எடுத்தால் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு, அது நடக்கவே நடக்காது, ஆனால் பண்ணி தான் ஆகணும்ட்டு. நீங்கள் போய் முதலாளிகிட்ட சொல்கிறீங்க, என்ன இந்த மாதிரி இவருக்கு ஒன்றுமே தெரிலங்க, ஏன்னா இப்படி பண்ணுன்றாருன்னு. அவரும் கண்டுக்காமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை நம்புறாருல, அதோடைய பலனை யார் அனுபவிப்பா? நிறுவனம் அனுபவிக்கும்.
கொஞ்ச நாளில் முதலாளிக்கும் தெரியும் போது எல்லாம் கை விட்டு போயிருக்கும். சேம் இதை அப்படியே எக்ஸ்ட்ரா இப்போ அப்படி எடுத்துக்கிட்டா இப்போ இந்த ஆடியோ அப்படின்றது ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கலாமா அந்த கட்சிக்கு? கண்டிப்பாக. நீங்கள் இப்போ நான் பேசுகிறோம் இல்லை, இப்போ புஷியானதுக்கு அப்போ என்ன இது இருக்குது சார், தகுதி இருக்குது இந்த கட்சியில் என்ன தகுதி இருக்கலாம்? புஷியானந்து பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேயே அவருடைய செயல்பாடுகள்னு அவரை கொண்டு வந்து நான் இப்படி சொல்கிறேன், ஒரு சின்ன மிடில் ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் இருக்கிற வரைக்கும் ஸ்கூலில் இருந்த ஒரு ஹெட்மாஸ்டரை கொண்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் காலேஜுக்கு பிரின்ஸிபலாக போட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? பேட்டர்ன் ஒன்று தான். அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறிட்டார்னா ஓகே. இப்போது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னேன், ராம்தாஸ் இருக்கார், தைலாபுரத்தில் இருக்கார், அவருடைய அறிக்கைகள் எப்படி இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரும் அப்படி விட முடியாது. ஷார்ப்பாக இருக்கும், என்ன வரும் அது தோண்டி எடுத்து ஒரு ப்ரீஃபான ஒரு அறிக்கை. அவர் தைலாபுரத்தில் தான் இருக்கார். ஏன் இப்படி வருது, எப்படி வர முடியுது? எக்ஸ்பர்ட்டுகள் யாரோ, இவர் அதுக்கு தயாராக இருக்கார், அறிக்கைகளை கேட்குறாரு, அதில் இவருக்கு இருக்கிற நாலேஜி, அவங்க நாலேஜி எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து அறிக்கையாக வெளியிடுகிறார். அறிக்கையோடு வெளியிட்டு கம்னு இருக்காரா? போராட்டம் நடத்துறதுல அணிகள் போராட தான் செய்யுது. அப்போது நீங்கள் அந்த முகப்பட்ட திறமைகளை பயன்படுத்துறதில்ல. ஜான் ஆரோக்கியசாமியை நொந்து போய் பேசுகிறாரு. என்ன பண்ணாலும் முடியலன்னா அப்புறம் என்ன ஆகும்? அப்போ ஒரு நாலேஜை விலைக்கு வாங்கிட்டீங்க. சரி, இது இந்த ஆடியோவை நம்ம இப்படியும் கூட பார்க்கலாம்ல, எப்படி திட்டமிடப்பட்டு புஷியானதுக்கு எதிரான ஒரு ஆடியோவாக பார்க்கலாம்? அதுக்கும் நான் வர்றேன். ஏன்னா புஷியானந்துக்கு எதிரானா இப்போ நீங்கள் நானும் இருக்கிறோம். நம்ம இந்த கட்சியை ஆரம்பத்துலேருந்தே நான் பாசிட்டிவாகவே பார்த்துருக்கேன், பாசிட்டிவாக பேசிட்டு வந்திருக்கேன். ஒரு கட்டத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 இதில் மட்டும் நான் பேசினேன். இப்படி போனால் சிக்கல். விஜய் நடிக்க போயிட்டார், ஓகே, நீங்கள் மற்ற நிர்வாகிகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன். இது அக்கறையின் பேரிலான பேச்சு. இந்த கட்சி நீங்கள் உங்கள் கோல் பெருசு, மாநிலத்தை ஆட்சியை கைப்பற்றணும்னு. அப்போ அதுக்கேற்ற நீங்கள் தயாராகணும். நீங்கள் மிஸ்டர் இந்தியா ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா பழையதை குடிச்சு நீங்கள் லோக்கல் ஜிம்மில் பண்ணியிருந்தீங்கன்னா போக முடியுமா? அப்போ நீங்கள் அதுக்கேற்ற இது எல்லாம் எடுத்துக்கிட்டு, சாப்பாடு மற்ற எடுத்துக்கிட்டு, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பயிற்சி இதெல்லாம் எடுத்து மிஸ்டர் மெட்ராஸு, மிஸ்டர் தமிழ்நாடுன்னு ஆட்சி தான் இந்தியாவுக்கு போக முடியும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. பண்ணலைன்றது என்னுடைய விமர்சனமாக இருந்தது. இந்த விமர்சனம் நான் வைக்கும் பொழுது கீழே இருக்கிற கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. யாருமே ஏற்று என்னெல்லாம் திட்டல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த வாதம் கரெக்டான வாதம். இது நல்லதுக்கு சொல்கிறது. அதாவது ஒருத்தர் உங்களை விஷம் கொடுக்கல, கசப்பு மருந்து கொடுக்கும்போது அது உங்கள் உடம்பை சரிப்படுத்துறதுக்கான மருந்துன்றப்போ அந்த மருந்தை சாப்பிட்றது புரிஞ்சுக்குவார். இவர் மருத்துவர், நம்ம உடம்பு சரி பண்ண தான் கொடுக்குறாருன்னு. நீ எப்படியா எனக்கு கசப்பு மருந்து கொடுக்கலான்னு சண்டைக்கு போக மாட்டார். சேம் அதே பேட்டர்ன் தான் நம்ம நம்முடைய விமர்சனங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இப்படி போனால் சிக்கலுங்க. ஒரு கட்சினா இப்படி இருக்கணும். அந்த செட்டப்லாம் இல்லைன்னா அது நீங்கள் நினைக்கிறது நடக்காது. மற்றபடி கட்சி இருக்கும். அந்த இருக்கிற மக்கள் நீதி மையம் இல்லையா? ஜாலியாக இருக்காங்கள, எப்போவாவது வருவார், ஏதாவது சொல்லுவார், அவரை சுற்றி ஒரு 30 பேர் இருப்பாங்களா, அப்படியே பேசி கொடுத்துட்டு போயின்னு இருப்பார். அந்த மாதிரி இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்து கூட பேசியிருந்தார். யார்? கமலஹாசன். ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே. என்ன சொல்லியிருந்தாரு? அப்போ சொல்லலையா? எப்போ சொன்னார்? பேசினாரான்னு கேட்குறீங்களா? பேசலை. அப்போ பேசலை தான். அவர் பேச மாட்டார். பேசினா புடியும் விட்ருவாங்க. அப்புறம் கிட்ட நெருங்கி நிற்குது. இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டு பல நாள் கனவு, இன்னும் கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்குது. அப்புறம் பீஸை பிடிக்கிட்டாங்கன்னா சிக்கலாகிடும். அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு தான் இருக்குது. அப்போது அந்த மாதிரி நீங்கள் நடத்த விரும்புனீங்கன்னா இருக்கணும். எந்த இதுவும் இல்லை. நம்மளும் ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இல்லை, அதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை நோக்கி தான் போகிறாங்கன்னு. நீங்கள் இப்படி பண்ணலன்னா அதை நோக்கி போயிடுவீங்க. நீங்கள் அதை நோக்கி போகிறீங்க. இல்லை சார், நான் தேர மாட்டீங்களா சொல்ல வரல. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இயல்பாக நடிகர்கள் கட்சின்ற ஒரு முத்திரை எப்போவுமே எல்லா நடிகர்களும் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது இருக்கிறது தான். இப்போ கமலஹாசன் அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஆக்டிவாக இருந்தார், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவராவது கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருந்தார். இப்போவே விஜய் ஆக்டிவ் இல்லை, கட்சியும் ஆக்டிவ் இல்லை அப்படின்றது இப்போது அவங்கள ஒரு கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதுக்குமானது இயல்பாக மாறி. அதாவது நடிகர்கள் கட்சி அப்படின்றப்போ எம்ஜிஆரும் நடிகர் தான். ஆமாம், கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் தான் இவங்களுக்கெல்லாம் யூனிவர்சிட்டி. எம்ஜிஆர் மாதிரி அவனா எம்ஜிஆர் என்ன பண்ணான்னு படிக்கணும். எம்ஜிஆர் எப்படி கட்சியை கொண்டு வந்தார்ன்றது நடைமுறையில் கொண்டு வரணும். எம்ஜிஆர் ஒரு புஷியானந்த மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவர் வாட்டில் உலகம் சுற்றும் அலிபன் இதே வேணி நடிக்க போயிட்டு
நீ பார்த்துக்கப்பான்ட்டு விட்டு போல. இல்லை ஒருத்தரையே நம்புறதுன்றது விஜய்க்கே வந்து மோசமான நடைமுறைங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. கம்பெனின்றது வந்து ஒருத்தர் இருப்பார் பார்க்கறதுக்குன்னா, அவர் கீழே இன்னும் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 8-10 பேர், அவங்களுக்கு கீழே ஒரு 30-40 பேர். இந்த கட்டமைப்பு எப்பவுமே இருக்கும். இவர்கிட்ட பேசுவார், இவர்கிட்ட பேசுவார். அந்த ஆஃபீஸுடைய அந்த இது சொல்லுவாங்கள்ல, அது செட்டப் இருக்கும். இவர் வந்து கீழேயும் பேச மாட்டார். ஆனால் இவர் வேலை வாங்க தெரியும். இவங்க 4 பேர்கிட்ட, இந்த 4 பேர் இந்த 8 பேர்கிட்ட, இந்த 8 பேர் 16 பேர்கிட்ட, 32 இப்படி செட்டப் இருக்கும். இங்கே வந்து அது இல்லையே, கீழே ஒன்றுமே இல்லை. மேலே மட்டும் ஒரு 2-3 இருக்குது, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போது ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வந்து, நான் அவர்கிட்ட போய் சொல்கிறதையே அவர்கிட்ட சொல்லிடுறாரு. நான் அவர்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன், அடுத்த நாள் அவர் என்கிட்ட நீங்கள் இப்படி சொன்னீங்களாமே அப்படின்னு என்கிட்டயே திருப்பி கேட்குறேன். நான் எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நான் இவர்கிட்டயே சொல்லிடுறேன் அப்படின்றது. அப்போது அந்த கட்சிக்குள்ளே அவங்க 3 பேருக்குள்ளாரே ஒரு ப்ராப்ளம் இருக்கா? நீங்கள் கட்சி நான் ரொம்ப நெருக்கமான ஆட்கள் நம்மள்ட்ட பழக்கத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் அப்போவே சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 மாதம் முன்னாடி சொல்லிட்டாங்க, தம்பி சிக்கலில் தான் இருக்குது, இது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஜோக் என்னென்னா, ஜான் ஆரோக்கியசாமியும் புஷி ஆனந்தும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, ஒரு கோஷ்டி. வெங்கட்ராமன், ராஜசேகர் இவங்களாம் கோஷ்டியோ இல்லையோ, இது கோஷ்டினால இது இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். இப்படி விஜய் தனி. இப்போ இவங்க நினைக்கிறத போய் அங்கே சொல்ல முடியாது. இல்லை விஜய் பேச்சையே கேட்கறது இல்லை, விஜய்க்கே இது கிடையாதுன்ற ஒரு வார்த்தை அதில் சொல்லியிருந்தாங்க. இப்போது நீங்கள் ரொம்ப நம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் பேச்சை கேட்கறதுலன்னு அர்த்தம் இல்லை. சார் அது சரிப்பட்டு வராது சார், சார் அது இப்படி தான் சார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் அதை கேட்டுக்கிறாருன்னா முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் சொல்கிறாரு, நம்ம உடனே மாவட்ட நிர்வாகிகள்லாம் உடனே இது பண்ணணும், டக்குன்னு பாருங்கள், நம்ம புதுசாக ஒரு 3 பேர் நம்ம ஆலோசகராக வந்திருக்காங்க, அவங்களாம் உட்கார வச்சுட்டு ஒரு மீட்டிங் போட்டு டக்குன்னு இது பண்ணுங்கள், அந்தந்த மாவட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆளை எடுங்க. கட்சிக்காரங்க சினிமா நம்ம ரசிகர்கள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்டான ஆள் யாரோ அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கிங்க. சார் அது சரிப்பட்டு வரேன் சார், அந்த 3 ஆலோசகர் சொல்கிறதெல்லாம் நினைப்படுவேன் சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா, சரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்? புரியுதா? அப்போது எங்கே ஜனநாயகம் இருக்குதோ அங்கே எல்லாமே நடக்கும், எல்லாமே உயிர் வாழும். எங்கே சிங்கிள் மோனோபோலி ஆகிடுதோ அங்கே வந்து முடிவுகளும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இது வந்து விஜய்க்கான கட்சின்றதை தாண்டி புஷி ஆனந்த் கட்சியாக மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ கிட்டத்தட்ட ஜான் ஆரோக்கியசாமி அதான் சொல்லியிருக்காரு. நான் பேசின சில பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சிலரும் இதே புலம்பல் தான் புலம்பியிருக்காங்க. இப்போ இவர் சொன்னார்ல, நான் போய் பேசுகிறேன் மறுநாள் இவர்கிட்ட வருதுன்னு. அதுதான், நீங்கள் பொறுப்பில் இருக்கவங்க தலைவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இவர் இந்த நிர்வாகி சரியில்லை சார், இவர் வந்து இன்டெலிஜென்ஸோட லிங்கில் இருக்கார், சில இதெல்லாம் தகவல் வந்திருக்கு, நீங்கள் நம்பி சில விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க சார், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவோம் அவர் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, அவரை கூப்பிட்டு நீ இன்டெலிஜென்ஸோட லிங்கில் இருக்கியாமல் அவர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும்? இவர் உண்மையிலே இன்டெலிஜென்ஸோட லிங்கில் இருந்தாருன்னா உஷாராயிட்டு வர மாட்டாரா? ரெண்டாவது இவரை காலி பண்ண முடிவு பண்ண வர மாட்டாரா? இவங்க ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸருங்க, ஹை லெவலில் இருக்க ஆஃபீஸருங்க, அதில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னார், நான் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பேன் சார், எனக்கு மேலே இருக்க அதிகாரி பற்றி நான் ரிப்போர்ட் கொடுப்பேன், அந்த இடத்துல நான் இருந்தேன். அவங்க மறுநாள் அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு அவங்கள பற்றி ரிப்போர்ட் போட்டிருக்காருன்னு. அவன் இவருக்கு மேலே இருக்கிறவன், அவன் மேடம் அப்படி அவன் என்ன சொல்லுவான், ஆமாம் மேடம் கரெக்டாக போட்டிருக்காரு மேடம் சொல்லுவான். ஐயோ இல்லை மேடம் நான் பார்க்குறேன் என்ன மேடம் சொல்லிட்டு அடுத்த கட்டி என்ன ஆகும்? அந்த மாதிரி நான் பகையை சம்பாரிச்சிட்டேன் சார் அப்படின்றாப்புல. இது வந்து நீங்கள் தலைமை வந்து எல்லாத்தையும் உள்ளே வாங்கி வச்சுக்கணும், எல்லாத்தையும் கேட்டுக்கணும், நீங்கள் முடிவெடுக்கணும். எல்லாம் ஓகே நீங்கள் இது பண்ணுங்கள், அதெல்லாம் இல்லை, நீங்கள் அவங்களையும் வச்சுக்கங்க, இதை வச்சுக்கங்க, என்ன ரிப்போர்ட்னு எனக்கு பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவரை கூப்பிட்டு, என்னங்க அவர் புஷியாக இருந்தது இந்த மாதிரி விஷயம், அது என்னன்னு பாருங்கள், ஒத்துக்க மாட்டேன்றாரு, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை நீங்களும் பாருங்கள். அங்கே வெங்கட்ராமனை கூப்பிட்டு இது என்னன்னு பாருங்கள், எனக்கு ரிப்போர்ட் வரணும், எல்லா மாவட்டத்துலேருந்து என்னென்ன வருதோ புகார் வருதோ எனக்கு டேபிளுக்கு அனுப்புங்க, எல்லாத்தையும் நான் படிக்கணும், ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுங்க, மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கடிதமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு. இல்லை அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், சென்ட்ராக ஒரு ஆஃபீஸ் சென்னையில் மையப்பகுதியில் ஆஃபீஸ் டெய்லி இயங்குனுங்க, அலுவலக செயலாளர்கள்னு ஒரு 4 பேர் இருக்கணுங்க, நீங்கள் ராஜசேகர் நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு கீழே 5 பேர் போட்டுக்குங்க, எல்லா மாவட்டத்தில் வர குறைகள் லெட்ரு நேராக வந்து மனு கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் என்னான்னு கேட்டு அதை பைசல் பண்ணுங்கள், எல்லா இதுவும் இதுதான் செட்டப். இந்த செட்டப் நான் சொல்லலை, ஏடிஎம்கேல இருந்துச்சு, டிஎம்கேல இருந்துச்சு. டிஎம்கேல இன்னும் ஒரு படி மேலே போய் கலைஞர்கிட்டே நேராக வந்துடும், பிரச்சனை தீர்த்து வச்சுருவார். இல்லை இந்த ஏதாவது மாவட்டத்துக்கு போனார்னா மேட்ரை முடிச்சுட்டு வந்துடுவார்.
அப்போது ஜெயலலிதா வந்து அது வேறு லெவலு. காரில் போகும்போது 10 மாவட்டம் நிற்பான் இடம் பிடிச்சிக்கின்னு. இன்னைக்கு இங்கே நிற்கிறான்னா அங்கேயே தான் நிற்பான். அவங்க அப்படியே பார்த்துட்டு போவாங்க. 4வது நாள் ஒருத்தர் வந்து அந்த மனு வாங்கிக்குவாங்க. 5வது நாள் சம்மந்தப்பட்ட ஆளை கோட்டைக்கு வர வைப்பாங்க. இல்லையா எதிர்பார்ட்டியை கூப்பிட்டு டோஸ் விடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை தீர்க்கப்படும். உதவிகளும் அப்படி தான். அப்போ இது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க முன்னாடி வழிகாட்டிட்டு போயிருக்காங்கல்ல. அப்போது நீங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து 1% கூட அது அந்த இடத்துக்கு இன்னும் நகரலை அப்படின்ற ஒரு விஜய் வந்து இப்போ நடிக்க போயிட்டாருங்க. அவர் சொன்னது 25 அந்த படம் முடிச்சுட்டு நான் வருவேன்ருக்காரு. அவர் வார்த்தையை நம்ம நம்புவோம். தொண்டர்கள் மாதிரியே ரசிகர்கள் மாதிரியே விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நம்புவோம். இதில் தப்பு இல்லைன்னு எப்படி இது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல, கவனமின்மைன்னு கூட வச்சுக்கலாம். இல்லை நம்பி ஒருத்தரை நம்புறது அப்படின்றது அது தப்பு தான். ஒருத்தரை நம்புறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தானே பொறுப்பு ஜான் ஆரோக்கியம் எல்லாம் போடுறாங்க. இந்த ஒருத்தரே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரோ ஏதோ ஒரு ஆஃபீஸர் சொன்னாங்க. இருப்பாங்க அவங்களாம் வந்து இவர் நீங்கள் இல்லை சார், அதில் ஒரு குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம், அந்த பனையூரில் வச்சு அந்த நிவாரண பொருள் கொடுத்தது வந்து கூட இவங்களோட ஐடியா தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்கள். அது வந்து நான் அதெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன். அன்னைக்கு மழை பெஞ்சி ரோடு டிராஃபிக்கு தண்ணி நின்னது, அதில் வந்து இவங்களை கூப்பிட்டு இவர் கொடுத்தது. இவர் அங்கே போயிருந்தாருன்னா மற்ற நிவாரணம் பாதிச்சிருக்கோம், மற்றவர்களுக்கும் பாதிப்பு வந்திருக்கும். அது அன்னைக்கு நடந்தது ஓகே. அதற்கு பிறகு 4 மாவட்டம் பாதிக்கப்பட்டது கடுமையாக. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போயிருக்கலாம்ல. அட்லீஸ்ட்டு நீங்கள் அந்த அந்த நெல்லையில் பண்ணார்ல, அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு இவரே நேராக கொடுத்துருக்கலாமே. நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அதில் எதுவுமே இல்லையே. அப்போது நீங்கள் இந்த மாதிரி இது சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் உடனடியாக நீங்கள் இப்போ கேட்டிங்களா விஜய் கூட்டுறவங்க. விஜய் நடிக்க போயிட்டார். நான் வரேன்பா, முடிச்சுட்டு நான் வரேன் பார்த்துங்கப்பான்றான்னு வச்சுங்க. புஷி ஆனந்துக்கும் அந்த ஜான் ஆரோக்கியசாமி கூட விட்டுருங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. புஷி ஆனந்துக்கும் வெங்கட்ராமனுக்கும் ராஜசேகருக்கும் என்ன வேலை இருக்குது? நம்ம சென்னை மாவட்ட அணிகளை கூப்பிடு, அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி போய் போராட்டம் நடத்துங்க. நீங்கள் யார் வழக்கறிஞர் அணியா? நான் நீதிபதியே கேட்குறாரு, வழக்கு போடுங்கப்பா, விசாரணைக்கு எடுத்துக்கிறாரு. போய் ஒரு பிஏஎல் போடுங்க. தாவேக வழக்கறிஞர் சார்பாக ஒரு பிஏஎல். நீங்கள் யார் மகளிர் அணியா? இதில் போயிட்டு வள்ளூர் கோட்டத்தில் நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க மகளிர் சார்பாக, பர்மிஷன் கேளுங்க. கொடுக்காட்டி கைதாகுங்க, பார்த்துக்கிறேன், நான் வரேன், வழக்கம் போல் என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். பண்ணுமா வேணாவா? மாவட்ட தலைநகரங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணுங்கள். பாஜகவுக்கு 4 பேர் இருக்க மாட்டான், 3 பேர் இருக்க மாட்டான்னு சொன்னாங்களா? இன்றைக்கி மதுரையில் எவ்வளோ பெரிய போராட்டம், ஸ்தம்பிக்க வைக்கிறாங்களா? அப்போது இந்த வளர்ச்சி எப்படி வருது? அண்ணாமலைன்ற நபர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி இருக்குமா? அப்போ ஒரு நபர், அவர் 11 மாதம் தான் அனுபவம். ஆனால் அந்த 11 மாதத்துக்கு அப்புறம் அவர் பொறுப்பேற்ற பிறகு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 12% பிஜேபிக்கு வாக்கு வாங்கி கொடுக்குறதும், 8 இடத்துல செகண்டு, 6-8 48 சட்டமன்ற தொகுதிகளில் செகண்ட் பிளேஸ் பிஜேபி. உண்டா இல்லையா? எப்படி அண்ணாமலையால் சாத்தியமாகுது? அப்போது உங்களுக்கு வரும்பொழுது அண்ணாமலை ஒன்றும் பெரிய ஹீரோ கிடையாது. ஏதோ லைட்டாக பில்டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்புறம் அவர் சுயமுயற்சியில் இது பண்ணார். இதுக்கு முன்னே எவ்வளோ பாஜக தலைவர் இருந்தாங்க, இந்த வளர்ச்சியை காட்ட முடிஞ்சதா? அப்போது விஜய் வந்து உங்களுக்கு வரும்பொழுதே லட்சக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள், வருங்கால வாக்காளர்கள், நிகழ்காலத்தில் இப்போ தான் வந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, இன்னும் இப்போ 4 வருஷம் பொறுத்து வர வேண்டிய ஓட்டர்ஸு, இப்படி எல்லா டிக்கெட்டும் இருக்குது உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும்? இவ்வளோ பெரிய மனித சக்தியை ஒரு புஷி ஆனந்த் என்கிற மனிதர் கையில் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இது, எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ. இந்த இதை வந்து இப்போ நான் சொல்கிறேன், என் மேலே வந்து விஜய் ரசிகர்கள் கோச்சிக்கிட்டாலும் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இது அவர் கட்சியையே பாதிக்கிற விஷயம். அவர் நல்ல மனிதர், அவர் மேலே நம்மளுக்கு பர்சனலாக சார் சில திட்டங்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். புஷி ஆனந்த் மேலே நமக்கு பர்சனல் இது எதுவுமே கிடையாது. அவர் ரசிகர் மன்ற தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர். ஆனால் அரசியல்னு வரும்பொழுது இப்போ நான் சொன்னேன்ல, இந்த செட்டப்பை அவர் பண்ணியிருந்தாருன்னா அவரோட தலைவர் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நானே ஆரம்பிக்கும் போது எனக்கும் அந்த 4 பேர் தான் தெரியும், நீங்கள் சொல்கிற அதே 4 பேர் தான் எனக்கும் தெரியும் போது நிறைய பேர் அதில் சேர இருந்ததாக கூட நீங்கள் எழுதியிருந்தீங்க, உங்களுடைய பதிவில் எழுதியிருக்கும்போது பழக்கருப்பையா, இன்னும் சில பேர்லாம் எழுதியிருந்தீங்க. அந்த பேர் அவங்கெல்லாம் உள்ளே வந்தாலே ஒரு தெரிந்த முகங்கள் அந்த கட்சிக்கு சேர்ந்திருக்கும். அப்படின்னும் போது இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக போகலன்றது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுல்ல. அதை தான் சொல்கிறேன். இப்போது
பலகரப்பையா, கேஎஸ் ராதாகிருஷ்ணன், ஜெயந்தி நடராஜன் 3 பேருமே வெல் நாலேஜ் பர்சன்ஸ். அவங்க எல்லாருக்குமே 50 ஆண்டு அனுபவங்கள் இருக்குது அரசியலில். ஒருத்தர் திராவிட கட்சிகள்லேயே ஊர்னவர், காங்கிரஸில் இருந்தவர், இன்னொருத்தர் தேசிய கட்சிகளே இருந்தவர், இந்த அரசியல் கட்சிகளை பற்றியே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் பலகரப்பையா. ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி தமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மத்திய அமைச்சராக இருந்தவங்க. டெல்லி லெவலில் அவங்களுக்கு பெரிய இவங்களாம் நெருக்கம் காட்டினாங்களா? இவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிறேன் வாங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி எல்லா ஒர்க்கும் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் இந்த தீர்மானம் முதற்கொண்டு கேஎஸ் ராதாகிருஷ்ணன் டிராஃப்ட் பண்ணதான். ஓகே. அப்போது இந்த விவகாரம் எல்லாமே வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல யோசனை சொல்லும்போது இப்போ கேஎஸ் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும் கட்சி ஸ்பீடப் ஆகணும்னா டக்குன்னு மாவட்ட நிர்வாகிகள் போடணும். மாவட்ட நிர்வாகிகள் இந்த மாவட்டத்துக்கு இவன் தான் ஆப்டான ஆள், இவன்னா இந்த கம்யூனிட்டி ஆப்டான கம்யூனிட்டி, இந்த இடத்துல வேறு ஒரு கம்யூனிட்டியை போட்டால் அதுவே பேக்ஃபயர் ஆகும். அங்கே மேஜராக இருக்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குல்ல, அவன் ரோல் பண்ணுவான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த மாவட்டத்துக்கு எப்படி வகையான அரசியல், அந்த மாவட்டத்துக்கு இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் புஷி ஆனந்துக்கு தெரியுமா? பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்தவர். தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு மைண்ட் செட்டு, தென் மண்டலத்துக்கு ஒரு மைண்ட் செட்டு, டெல்டாவுக்கு ஒரு மைண்ட் செட்டு, வட மாவட்டத்துக்கு ஒரு மைண்ட் செட்டு, சென்னைக்கு ஒரு மைண்ட் செட்டு. மக்கள் வேறு மாதிரி இருக்காங்க. மதுரையில் இருக்கிறவங்க மாதிரி நெல்லையில் இருக்கவங்க இருக்க மாட்டான், மதுரைக்காரன் மாதிரி சென்னையில் இருக்க மாட்டான். சென்னையிலே வட சென்னைக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். வட சென்னைக்கும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தா வேறு மாதிரி. இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ணணும். இங்கே எல்லா இடத்துலையும் தளபதிகளை உருவாக்க, இதில் எல்லா இடத்துலையும் விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது விஜய்க்கே தெரிஞ்சிருக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஒரு நிர்வாகி போடணுன்ற ஒரு இடத்துல அவருடைய தப்பு தானே அது. இது ஆமாம், நீங்கள் இந்தந்த மாவட்டம் இந்த மாதிரி ஆட்களை தனித்தனியாக அதில் நல்ல ஆட்களை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் இப்போ தேர்ந்தெடுத்துகிற எல்லாருமே நல்ல மாதிரியாக வருவான். உள்ளே 2-3 மாதத்தில் தெரியும் பேட்டாக நம்ம நிறுவனத்திலே வேலை செய்கிறோம். நான் வரும்போது அவங்க ரெசியூம்லாம் பார்த்தீங்கன்னா பெஜாராக ஆகிடுவீங்க. ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தோற்றம் தானே பார்ப்போம், பயங்கர அறிவாளியாக இருப்பான் போலன்னு. வந்தால் இது ஒரு மண்ணு இருக்கான்னு தெரியும். பாதி நேரம் ஓபி அடிக்கும், பாதி நாள் லீவ் போடும். எப்பா ராசா கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைப்போம். அப்போது இது மாதிரி மாவட்டம் வட்டம் இது எல்லா பொறுப்பு வர்றவன் கட்டிங் விடுவான், மிரட்டுவான். திடீர்னு பார்த்தா அது கஞ்சா காய்ச்சி விற்றுருக்கோம், அப்புறமா தான் தெரியும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி வரதுக்குள்ளே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிடும். ஏன்னா இந்த ஒரு வருடமே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து இருக்கிறது இந்த ஒரு வருடம் தேர்தலுக்கானது. அதை தான் சொல்கிறேன். இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிடும். நீங்கள் இதெல்லாம் இப்போவே ஆரம்பித்தாலே ஆகஸ்ட்டில் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் திமுக கூட கை கோத்துக்குவான். இப்போ ஒரு கேள்வி என்ன, இப்போ இந்த ஒரு வருஷத்துலேயும் இந்த பணியும் நடக்கலையே, இது வரைக்கும் நடக்கலையே. நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அதுலேயே குளறுபடின்றது தான் பெரிய சண்டை ஓடிட்டு இருக்குது. அப்போ இதில் யார் முடிவெடுக்கிறது? நீங்கள் இது ஒன்று இல்லை, ஆரம்பத்தில் ஒன்று கேட்டு அதை மட்டும் கேட்டுக்கிறேன். இதில் ஆட்சியாளர்களின் பங்கப்போ என்ன? அவங்க தாவேக்காவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களை பார்த்து பயந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, ஆளுங்கட்சியினர் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போ ஆளுங்கட்சியோட பங்கப்போ என்ன இருக்குது? நீங்கள் ஒரு பெரிய கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. எதிரிலே ஒருத்தர் புதுசாக கடை போடுறாரு. கடை போட்டவருக்கு கடையை பற்றி தெரியாது. இவன் அந்த கடையிலே ஊர்னவன், எங்கே வியாபாரம் பண்ணலாம், கோடவுன் ஸ்ட்ரீட்டில் போய் எங்கே தோரம் பருப்பு கம்மியாக கிடைக்கும், இந்த அளவுக்கு இது. நீங்கள் எதில் கடை போடுறீங்க, பணம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் எதை போட்டிங்க. உங்களுக்கு ஒருத்தர் நீங்கள் மேனேஜராக உட்கார வச்சுருக்கீங்க, அவருக்கும் ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கடையை காலி பண்ணுறது முயற்சி எடுப்பீங்களா மாட்டிங்களா? அப்போ அந்த மேனேஜர் முடிஞ்சால் ஒரு சபல புத்தி விழுந்தால் அவருக்கு அமௌண்ட்டை கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைப்பீங்களா மாட்டிங்களா? இது ஒரு கடை அளவில் என்ன, கட்சி அளவில் என்ன பண்ணுவாங்க? தினம் எல்லா கட்சியிலும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆளுங்கட்சினா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்டெலிஜென்ஸ் கொண்டு பயன்படுத்துவாங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கு தான் சொன்னேன், அந்த மாவட்ட செயலாளர் சொல்கிறேன்ல, நான் சொல்லனா நீ கட் பண்ணிட்டீங்க. ஒருத்தனை தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாவட்டத்தில், அவன் திமுக ஆளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பான், கட்சியை வளர்க்காமல் பார்த்துக்குவான். அப்போ அவனை கண்டுபிடிச்சி நீ தூக்கி அடிச்சுட்டு உண்மையான தொண்டனை அங்கே மாவட்ட செயலாளர் போடணும். இன்னொருத்தன் அந்த கட்சியில் இருப்பான், அவன் சொந்தக்காரன் இந்த கட்சிக்கு அனுப்புவான், நான் அதில் இருந்துக்கிறேன் நீ இதில் இருந்துக்கணும். அப்போ உள்ளூராக இந்த வேலை நடக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பெரியசாமி இருக்கார்ல, அவரும் நத்தம் விஸ்வநாதனும் ஏதோ ஒரு வகையில் க்ளோஸு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நத்தம் தொகுதியில் அவருக்கான வேட்பாளரை டிஎம்கேல டம்மி வேட்பாளரை போடுவார்.
இவருக்கு வேறு வந்து இவர் டம்மியாக இருப்பாங்க, 2 பேரும் ஜெயிச்சுக்குவாங்க. இதை ஜெயலலிதா கண்டுபிடிச்சிட்டாங்க 2016க்கு முன்னாடி. இதில் பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு வேட்பாளர் ஜெயிச்சு வரக்கூடாதுன்னு ஒரு வேட்பாளரை தோக்கடிக்கிறாங்க, தோக்கடிச்சு அனுப்புகிறாங்க. அப்போது இது எல்லாமே அவங்க ரிப்போர்ட் வந்துடுது. அந்த செயற்குள்ளே வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. கிழிச்சு இவர் யார் ரத்தம் விஸ்வநாதன் காமிக்கிறார், அவர் கூட நெருக்கமாக இருப்பாராம். அவருக்கு நம்ம கட்சியிலேருந்தே டம்மி வேட்பாளர் போடுவாராம். அவர் அந்த கட்சியில் இவருக்கு எதிராக டம்மி. இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, அவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே இவர் நிற்கிறாரு. நிற்க வச்சாங்க. அவர் தான் தலைவன், அவங்க தான் தலைவி. இந்த நாலேஜ் இருக்கணும். அப்போது இந்த நிர்வாகி நான் சொன்னேன்ல, இது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே 6 மாதம் ஓடிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் களத்துக்கு போகணும். நீங்கள் போருக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, வாளை சுற்றிக்கிட்டு நீங்கள் 4, 10 எல்லாம் ஒரு 234 தொகுதிக்கு நீங்கள் தளபதி போட்டிங்க, வால் சுற்றினே போகிறான். நல்லா போர் நடக்கும்போது திருப்பி நீங்கள் 4 குத்து குத்துனாலும் பண்ணுவீங்க. அப்போ அவன் நமக்காக சண்டை போடுறான்னா எதிராளிக்கு சண்டை போடுறான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கணும். பணம் பதவி இது எல்லாம் ஆலையை மாற்றிடும். அப்போ அவங்க வந்து அந்த வேலையை பண்ணுவாங்க. அது பண்ண தான் செய்வாங்க, அது அவங்களுடைய ஒர்க்கு. அண்ணாமலையே பயன்படுத்தலையா? ஏடிஎம்கே உடச்சி தனியாக கொண்டு வந்து அண்ணாமலை தான் படம் காமிச்சாங்கல்ல, அண்ணாமலை தான் செகண்டு, ஏடிஎம்கே தேர்டுன்னாங்களா? எதுக்கு? ஸ்பிளிட்டு, பிரித்தாலும் சொல்லிச்சு. ஈஸியாக ஜெயிச்சாங்களா? நஷ்டம் என்டிஏக்கு, பிஜேபிக்கு 15 சீட்டு போச்சு. நீங்கள் வேணால் போய் தேர்தல் கணக்கு எடுத்து பார்த்துங்க. அப்போ இது மாதிரிலாம் நடக்கிறத தடுக்கிறவன் தான் தலைவர். நீங்கள் இங்கே ஆரம்பிக்கவே இல்லைன்னா, ஆரம்பித்தா பிறகு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதான் இல்லை, விஜய்க்கே இன்னும் ஒரு தனி ஒரு ட்ராக் வேணும் இல்லையா? விஜய் என்ன பண்ணுறார், விஜய் என்ன பண்ண போகிறாருன்ற ஒரு ட்ராக் இருக்குது. அது இல்லாமல் கட்சியோட ட்ராக் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவருடைய அந்த இதுவுமே நம்ம அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டில் பார்த்ததுக்கு பிறகு பொதுமக்கள் கூட என்ன நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஜய் கட்சியில் சேர்ந்துருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அது இது வரைக்கும் தள்ளி போயிருக்கு. இன்னும் அவருமே இப்போ லைம்லைட்டில் இல்லை. அவர் சில பேட்டிகள் கொடுத்துட்டு நகர்ந்துட்டார் அப்படின்போது இப்போ அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கு. ஆதவ் அர்ஜுன் வந்து ஆக சிறந்த ஒரு அறிவாளி, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த திமுகவில் அவருடைய நாலேஜினால தான் அவர் உச்சத்தில் இருக்கிற தலைவர்களோட ஒர்க் பண்ண முடிஞ்சுது. 2015 அவரே சொல்லியிருக்காரு, பிரசாந்த் கிஷோர் கொண்டு வந்ததுலேருந்து 2021க்கு மேலே அவர் வெளியில் வராரு. இங்கே வந்த அப்புறம் நல்ல பதவி கொடுக்குறாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு லாட்ரி மார்ட்டினுடைய மருமகனாக இருந்தாலும் அவருடைய தனித்திறமையால் தான் எல்லா இடத்துலையுமே அவர் நிற்கிறார். இங்கேயும் 2 மாநாடு நடத்துகிறார். அவர் சில கேள்விகள் இதெல்லாம் வைக்கும்போது தான் அதெல்லாம் நான் இப்போ சாலு சானவாஸ் கேட்குறாருல அதே கேள்வியா, அப்போ இவருக்கு எதிராக போட்டு அடித்து இவரை வெளியேற்றுற வேலையை உள்ளகிற டீம் பண்ணிச்சு. வெளியில் வந்துட்டார். அந்த புத்தக வெளியீட்டுலா அது ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அப்போவே நான் கேள்விப்பட்டது, அந்த கட்டி பிடிச்சாங்க தெரியுமா, அந்த டைமில் வந்துடுங்க நீங்கள் எதுக்குன்னு சொல்லிட்டு போனதாக தகவல். இவரும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டார். இப்போ எங்கே பிரச்சனைனா, நம்ம ஆள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பேசினார், ஞாபகம் இருக்குதா? கட்சியில் வந்து இங்கே ரசிகர்களுக்கு தான் பதவி, ஆமாம், யாருக்கும் கிடையாதுன்னு. அதுவே தப்பான இது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி வரணுன்றீங்களா? எம்ஜிஆர் அப்படி பண்ணலையே. எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் பதவி கொடுத்தாரு, அது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்க, மற்ற யார் இன்டலெக்சுவல் அவங்க எல்லாரையும் பயன்படுத்தினார். அதனால தான் அந்த இயக்கம் 50 ஆண்டுகள் கடந்து இப்போவும் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், இதெல்லாம் வந்து பிரச்சனைகள்னு பேசியிருக்கோம். இது பண்ணணும், ஏன்னா டைம் அவ்வளோ இல்லை, இன்னும் 1 வருட காலம்தான் இருக்குது. அப்படின்னும் போது இதை குயிக்காக பண்ண வேண்டிய வேலைகள் என்ன இருக்குது விஜய் அவர்களுக்கு? உடனடியாக பண்ண வேண்டியதுன்னா கட்சியை ஷேக் பண்ணணும். அது ஷேக் பண்ணணுன்னா கட்சி மக்கள்கிட்ட போய் சேரணும். மற்றதெல்லாம் அப்புறம். மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸை கையில் எடுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரா அறிக்கை விடணும், பேட்டியே கொடுக்கணும். இல்லை ரஜினிகாந்த் அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து பேசி அனுப்புங்க, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டாங்கல்ல, பேசி போடுங்களேன், போட்டுமே. புஷியானந்தெலாம் எதுக்கு இருக்காரு? ரோட்டில் இறக்கி விடணும். வெங்கட்ராமனை ரோட்டில் இறக்கி விடணும். அரசியல் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோ, இல்லை கூட யாரையா வச்சுக்கிங்க, பேசுங்க, பத்திரிகையாளர் பேட்டி கொடுங்க, தத்துக்கான்னு வரோம், அப்புறமா தான் தயாராக முடியும். இப்படியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி மாவட்டங்கள் அங்கே இன்னொன்று மாவட்ட லெவலில் எந்தெந்த மாவட்டத்துக்குன்னு சில குறிப்பிட்ட போகிறப்போ, இப்போ கன்னியாகுமரி, தென்காசி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனிம வள கடத்தல் இருக்குது, அதுக்கு எதிராக போராடணும். நாம் தமிழர் கட்சி பண்ணுறாங்களா இல்லையா? கன்னியாகுமரியில் போய் பண்ணுறாங்களா? தென்காசியில் நெல்லையிலலாம் பண்ணுறாங்களா? இப்போ மருத்துவக் கழிவு கொட்டுறாங்களா? அங்கே தாவேக்கா நிற்கிறாங்க தாவேக்கா, ஆனால் அது வெளியில் தெரியல, தன்னெழுச்சியாக போய் நிற்கிறாங்க தனியாக. அப்படி இல்லாமல் மாவட்டம் அறிவித்து அப்படி போய் நின்னா தான் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சொல்ல புரியுதா? வெள்ள நிவாரணம் எல்லாம் ஈடுபட்டாங்க.
இவங்க ஈடுபடுவாங்க இந்த மாவட்டத்தில். ஈடுபட்டது மட்டும் இல்லை, வெள்ளம் வடியில் போராட்டம்னா அப்போ இவங்க இருக்கிறாங்க களத்துலன்னு தெரியும். அப்போ இந்த ஒர்க்கெல்லாம் எல்லா மாவட்டத்துக்கு ஏற்ற போராட்டங்களை பண்ணும்பொழுது ஒன்று இவங்க தயாராகிடுவாங்க. போலீஸோட மோதல் வரும், அடுத்த கட்சிக்காரன் வந்து முறைப்பான், நீ என்ன நடத்துகிற என்னடா அவனுக்கு அப்படின்வான், ஆளுங்கட்சிக்காரன் வந்து முறைப்பான். இது எல்லாம் சமாளித்து வரும்பொழுது கொஞ்ச நாள்லையே ஏய் அவன்கிட்ட போவாதையா, அவனுக்கு இதையா தம்பி வாங்க எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னா அந்த ஒரு மரியாதை வரும். போலீஸ் அடுத்த தடவை 2 தடவை நீங்கள் போலீஸோட மோதிட்டீங்க, சிறைக்கு போகிறீங்கன்னா உங்களை அடுத்த தடவை போலீஸு உரிய மரியாதை கொடுப்பாங்க. மாவட்ட எஸ்பி பழக்காவாங்க, டிஎஸ்பி பழக்காவாங்க, இன்ஸ்பெக்டர் பழக்காவாங்க. களத்தில் நீங்கள் தயாராவீர்கள். இதுக்கு தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்சியை ஸ்பீடப் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே நேரத்தில் உங்களுக்கு களத்தில் இருந்து லீடர்ஸ் வருவோம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவனுக்கு உரிய பதவி கொடுக்கணும். இது இல்லாமல் நீங்கள் தனியாக பதவிகளை உருவாக்கணும், அந்த உருவாக்கத்தை கொண்டு வரணும். அதில் இவரை மாதிரி ஒரு 10 பேர் 2-3 மாவட்டத்தில் இருப்பான், அவனையும் கலைஞ்சி நல்ல ஆழத்துக்கு போட்டு கொண்டு வரணும். இந்த வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் 6-8 மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும். மெயினாக இயங்கணும். இதில் சொல்லுவார் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்சில், சார் அவரை மனுஷன்தான் சார் சொல்லுங்கள் சார், அந்த மாதிரி உயிர் வரணும். வந்தால்தான் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இதாகிடும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆடியோ உண்மை இல்லை, பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஆடியோவில் இருக்கிற விஷயம் இது இப்படிலாம் நடக்குதாயா அப்படின்னு நீங்கள் போய் கீழே இருக்க தொண்டர்கள், நிர்வாகிகள், நம்முடைய புதுசாக இப்போ கிடைச்ச தாவேகா நண்பர்கள், ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாரையும் கேளுங்களேன். சார் எதுக்கு சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படிங்க பேசலாம்? உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நடைமுறைக்கு க்ளீனாக தெரியுது. அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க முதல் உதாரணம் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் நான் எந்தெந்த வகையிலலாம் அவங்க பயன்படுத்தலாம்னு சொன்னல, அது எதுவுமே பண்ணல. கைதானானே கூட ஒரு பேட்டி கொடுத்துட்டு வரல அவர். அப்போது நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா மக்கள் உங்கள்கிட்ட எப்படி நெருங்குவாங்க? இப்போ இருக்கிறது அவருக்கு அந்த சினிமா ஃபேம். இன்னொன்று அதை வச்சு விஜய் நமக்கு நல்லது பண்ணுவார். இன்னொன்று அவர் பண்ண உதவிகள் இருக்குல்ல, நிவாரண உதவிகள், விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய தியாகத்தெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடை போட முடியாது. அவன் விஜய் மேலே இந்த பணமாக அனுப்புவார். இவங்க உட்காந்து உருண்டு போகிறோன்னு நிதி திரட்டி சொந்த காசை போட்டு தலைவனுக்காக பண்ணுறாங்கல்ல, அந்த உழைப்பெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவர்கள் உரிய அந்த மரியாதை கிடைக்கணும். நாளைக்கு அவர்களும் ஆட்சியில் பொறுப்பில் கீழே வட்ட செயலாளரோ ஒரு கவுன்சிலர் இந்த மாதிரி வரணுன்றத அடிப்படையில் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறோம். இதில் நீங்கள் கமல்ஹாசன் கட்சியாக இருக்க போகிறீர்களா அல்லது இப்படி இருக்க போகிறீங்களான்றத முடிவு பண்ணணும். அப்போ இந்த ஒரு அலாரம் அடிச்சிருக்குது. இதில் நம்ம புஷி ஆனந்துக்கு தேவையில்லை மோசம்லாம் பேச வரல. இந்த விவகாரத்தை வந்துருச்சுல்ல, இதில் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நாளைக்கு அவங்களோட கூட்டம் ஒன்று கூடுறாங்க, மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம். அது என்னங்க, உள்ளே வருவாங்க, கேட்டு திறந்து விட்டுன்னு உள்ளே போயிடுவாங்க, நம்மளால விஷுவல் எடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு அங்கேயே பேசிட்டு மறுபடியும் எல்லாம் கலைஞ்சி போயிடுவாங்க. அவ்வளோதான், வேறு என்ன புதுசாக? கண்டிப்பாக புஷி ஆனந்த் வெளியே வந்து பேட்டி கொடுக்க போகிறாரா, இப்படி நடந்ததை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது தவறான விஷயம் அப்படின்னு? அதெல்லாம் கிடையாது. அதனால் இவங்க அந்த இருண்ட குகை மாதிரி இருக்கவே முடியாது. வெளியில் வரணும், ஓப்பனப் ஆகணும். இப்போ அடிக்கடி நம்ம யாராவது பத்திரிக்கையாரன் எழுதுவாங்க, அவங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல, விஜய் கிளம்புகிறார் நடைப்பயணம், அண்ணாமலையே நடைப்பயணம் கிளம்புறேன்ட்டு ஒன்றும் கிளம்பாமல் இருக்காரு. இப்படி ஏங்கிக்கிட்டவங்களே இந்த சிக்கல் இருக்குது. அதனால் நல்லது நடந்தால் நல்லது. ஏன்னா மாற்றத்துக்கு வர ஒரு கட்சி வரும்பொழுது கண்ணெதிரிலேயே அது கமல்ஹாசன் கட்சியாக மாறும்போது அப்படின்ற போது நமக்கு ஒரு வருத்தம் வரதுல தான் இந்த பதிவுலாம். கண்டிப்பாக சார், மகிழ்ச்சி. நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலுக்கு சார்பாக மிக்க நன்றி.